அப்படியே இப்போ சைடில் இல்லை, நல்லா சைடில் வாங்க. கழக பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர் விடிவெள்ளியும் இந்த மண்ணின் மைந்தரும் எங்களை எல்லாம் வழிநடத்தும் சிவிஎஸ் வராறு என்றவுடனே ஒவ்வொரு ஊராட்சியில் இருக்கிற கிளைக்கழக 3 நாளா எல்லாருமே ஒரு ஆர்ப்பரிப்போட ஒரு கொள்கிறேன். உங்கள் பாதம் தொட்டு வணங்கி வர அமைச்சரும் இந்நாள் இப்போ உங்களுடைய சிறப்புரை ஆற்றுவார். யாருமே இந்த ஆட்சியில் விட்டு வைக்கல, யாருக்கு இந்த பாதுகாப்பு இல்லை. கேட்டா என்ன எல்லாம் அப்பான்னு நினைக்கிறாங்க. யாரடா அப்பான்னு சொல்லுவாங்க? மானங்கட்டத்தனமா இருக்குது. பிறந்த குழந்தை பெண் குழந்தையா இருந்தா பிறந்த குழந்தையிலேருந்து மூதாட்டி வரைக்கும் எல்லாருமே அம்மான்னு சொல்லுவோம். இது கலாச்சாரம். யாரை பார்த்தாலும் தெரிஞ்சவங்க தெரியாதவங்களா இருந்தா என்னம்மா பண்ணிக்கலாமா சாப்பிட்டீங்களா எல்லாருமே கேட்போம். அம்மான்ற வார்த்தை எல்லாரையும் கேட்போம். தாய்மார்கள் எல்லாருமே கட்டின மனைவி தேவை. இன்னும் கேட்டா சில பேர் மனைவி கூட அம்மான்னு தான் கூப்பிடுவோம், அம்மான்னு தான் கூப்பிடுவோம். அதை பார்த்து எதையோ ஒன்று பூசிச்சேன், அதை மாதிரி என்ன அப்பான்னு கூப்பிடுறாங்க. ஏதாவது சொன்னா யாரா நீ அப்பாவா? யாருக்கு யாரா அப்பா? ஈனமான சூடு சொல்றேன்ல, சூடு சொல்றேன்ல, அப்பான்னு கூப்பிடுறாங்க. எல்லாம் அம்மாவை பார்த்தா எல்லாம் அம்மா அம்மான்னு கூப்பிடுறதால ஒரு அப்பான்னு கூப்பிடுறாங்க. அது நீ சொல்லக்கூடாது, நீ சொல்லக்கூடாது. மக்கள் சொல்லணும், மக்கள் சொல்லணும். அப்ப கூட அப்பான்னு எந்த உதவியும் சொல்ல மாட்டான். எந்த மானம் உள்ள ரோஷம் உள்ளவனும் இன்னொருத்தனை பார்த்து அப்பான்னு சொல்லவே மாட்டான். அது அர்த்தமே வேற, இது அர்த்தமே வேற. அன்றைக்கு சொன்னாரு ஸ்டாலின் தான் வராரு, என்ன தர போறாரு? அல்வா தான் கொடுத்தாரு. நான் சொல்ல, அவரே சொல்லிக்கிறார். 4 வருஷம் கழிச்சு என்ன ஆச்சு? 525 வாக்குறுதி கொடுத்து என்ன ஆச்சு? அனைவருக்கும் ஓய்வு மகளிர் உதவித்தொகை தரேன்னு சொன்னி 1000 ரூபாய் என்ன ஆச்சு? கேஸுக்கு மானியம் தரணியே என்ன ஆச்சு? பெட்ரோல் டீசல் குறைக்கிறனே என்ன ஆச்சு? அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் தரனே என்ன ஆச்சு? இப்படி பல்வேறு திட்டங்களை சொன்ன அந்த ஸ்டாலின் தான் வராரு. விடியில் தான் தரேன்னு சொன்ன ஸ்டாலினை கேட்டா 4 வருஷம் கழிச்சு இப்ப சொல்லியிருக்கிறாரு. என்ன சொன்னாரு? திருநெல்வேலிக்கு போயிட்டு இருட்டுக்கடை அல்வால போயிட்டு இதான் அல்வாலையும் அல்வா பெஸ்ட் அல்வா, நீங்க எல்லாம் சாப்பிடுங்க, இதுதான்